அப்போ நான் இப்போ கேட்கக்கூடிய ரெண்டாகலி இதுவும் கூட வீட்டுக்காரருக்கு தெரியுமா, அவங்களுக்கு ஓகே சொல்லுவாங்களா? உன் கதைக்கு வந்து அம்மா சொன்னா வந்து நீ இப்படி பண்ணி என்ன சொன்னா வந்து வளவுக்குள்ளே வந்து கால் வைக்காது. இது வந்து உன்னோட தனிப்பட்ட விஷயம், சரி, அது இல்லைன்னு நான் சொல்லல. இருந்தால் ஒரு கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணிக்கலாமே. நான் இருக்குன்னு தானே இது வரைக்கும் நான் வந்து வேலை பார்த்தேன். இல்லாட்டி நான் பார்க்க தெரியாதோ இல்லை பார்க்க இயலாதோ. எல்லா இடமும் போலீஸ் பாதுகாப்பு விட்டு இருக்குதுன்றக்கே நீங்கள் யோசிக்கணும். நாங்கள் சும்மா சொல்லல, விஷயத்தோடான்னு சொன்னாங்க. இன்றைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். பைக்குக்கு வந்துட்டு 5 லிட்டர், காருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 லிட்டர், ஷேடையா வந்து கொஞ்சம் கூட கிடைஞ்சால பழையபடி கியூஆர் கோட் வந்து நடைமுறைக்கு வருதான். பரவாயில்ல, கிராம கோட்டு நிலவரம் நோமலாக இருக்குது. கவிதாஸ் படுத்துருக்க இடத்தால சும்மா அந்த தண்ணி சும்மா வலிக்கிட்டாப்பா. அதுவும் இரவில் பார்க்கணுமாப்பா, அவன் படுக்கிற வாட்டி வந்துட்டு வேலையில் வச்சு கொண்டு லைனில் வந்து எப்படி ஒரு 5 மணி 5:30 இருக்கும் வந்துட்டு பொடியும் சிகரெட்டு காய்ச்சிட்டே போட்டு ஒழுக்கிட்டான். வெளியில் போயிலேன்னா அவன் போயிட்டு வரட்டுமே அப்படின்ட்டு நான் சரிடா போயிட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன். 7 இருக்குமோ அடிச்சேன். என்னடா அலுவல் முடிஞ்சா வாரியா என்று கேட்கையும் இப்பானே வந்தேன்டான். அப்போ அப்பையும் காலையில் 10:30, 11, 11, 12 மணி ஆகி மாலை காணையில் அக்னியை பார்த்தா 12:30 வருது. அவன் சிரிச்சு கொண்டா. அது மூல 76 அடிச்சுக்காண்டா. குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இது வந்து கட்டாயம் பண்ணி ஆகணும் வாழ்க்கையில் என்ற ஒரு முடிவு எடுத்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ இன்றைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். ஸோ வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பெட்ரோல் செட்டில் எல்லாம் வந்துட்டு சண்டே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்க போனாங்களுக்கு வந்துட்டு பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு அவங்கள திருப்பி அனுப்பி அது ஒரு பிரச்சனையாகி இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூஆர் கோட் வந்துட்டு நடைமுறைக்கு வருது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்குக்கு வந்துட்டு 5 லிட்டர், காருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 லிட்டர், பஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 40, 50 லிட்டர் சம்திங் அந்த மாதிரி வந்துட்டு பழையபடி கியூஆர் கோட் வந்து நடைமுறைக்கு வருதான். கியூஆர் கோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, அது வந்துட்டு கியூவை கட்டுப்படுத்தும், டைமை வந்து மிச்சப்படுத்தும். பட் இருந்தாலும் இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு ஏன்னா இந்த உலக போராட வந்து என்னெல்லாம் நடக்குதுன்றே விளங்குதில்ல. பட் இருந்தாலும் ஓகே, இப்போ நம்ம உலகத்தோட ஒத்து போகணும் அப்படின்ற மாதிரிக்கு வந்துட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு செயற்படணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூஆர் கோட் இன்றைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா நாளைக்கு நாளே கியூஆர் கோட்டால் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எங்களோட காருக்கு வந்துட்டு அடிக்கடம் இல்லைன்னு சொன்னால் நேற்று வரக்குள்ளே கடவுள் அதிர்ஷ்டவசமாக நாங்கள் வந்து ஃபுல் பண்ணிட்டேன் பெட்ரோலை. அப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாளைக்கு கியூஆர் கோட்டுக்கு அடிக்கணும் இல்லை, அதுக்காண்டி இன்றைக்கு ஓடி முடிக்கிறக்காண்டி இன்றைய நேரத்தில் விழுக்கிட்டேன் வேணேன். ஓ யா. ஸோ வந்துட்டு பேட் நியூஸ் வந்து இதுதான். என்ன சொல்கிறேன் வந்து இந்த இப்படி ஒரு நடைமுறை வந்து வருது. அதை வந்துட்டு குட்டாகவும் பார்க்கலாம், பேடாகவும் பார்க்கலாம். இதில் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. ஒருக்கா நிலவரத்தை காட்டு தம்பி இருக்கா பாப்பா என்ன மாதிரி கேட்டு. என்னடாப்பா அது ஒரு ஆப் ஒன்று இருக்குதுடா. இப்போ நான் அதை பற்றி விளங்கப்படுத்துறேன். மந்தியை காலி கட்டுமா பரவாயில்ல. கிராம கோட்டு நிலவரம் நோமலாக இருக்குது. சகோதரங்களாயிரம் பெட்ரோல் அடிக்க இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்லி விடுவோம், அடிக்க சொல்லி இந்த வீடியோ பார்க்குறீங்க அடிக்கணும்னு சொல்லலாம். வந்து ஏட்டா இது கூட 20,000 நாளைக்கு வேற கியூ அங்கே நிற்கிஞ்சில அவளை. முதலே வந்து எங்கள்ட செல்லக்கிளி வந்துட்டு சர்ச்சால வரைக்கும் ஒரு நியூஸை கொண்டு வந்துட்டார். கிராமக்கோட்டில் கியூவை காணலையாண்டு. அப்போ நான் சொன்னேன் பெட்ரோல் இருந்தால் தானே கியூ இருக்குமெண்டு. ஆனால் பெட்ரோல் கொடுக்குறாங்க. அப்போ அப்பாண்டு தகவல் வந்துட்டு சரியாக தான் வந்துருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கொஞ்சம் தூரம் கடந்து போக வந்து மந்திய பெட்ரோல் செட் வரும் வந்து. ஸோ அதுலேயும் வந்து நிலவரம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ வந்து நான் பேட் நியூஸ் வந்து மெயினாக மென்ஷன் பண்ண வந்துட்டு இப்படி பெட்ரோலுக்கான ஒரு பிரச்சனை என்னன்னு கியூஆர் கோட்டை கொண்டு வந்து அது கொஞ்சம் நல்ல விஷயமா இருந்தாலுமே அது என்ன சொல்கிறாப்பா இந்த உலக பொருள் அது இதால் ஒரு தேவையில்லாத விஷயம் தானே. அது வந்து இந்த இடத்துல ஒரு பேட் நியூஸாக இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கான குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்னி கண்டுபிடிவா எங்களுக்குன்ற விட பார்க்குறாங்களுக்கா. ஓ என்ன கிழமை டேட் பாக்கியோ டேட்டை பொறுத்து குட் நியூஸ் வருதா. ஆனால் வந்து வயசுக்கு அப்படி இல்லை யோசிக்கலாம். அது இல்லை, அது உண்மையாக சரியான விஷயம் தான்டா. என்னப்பா
இப்போ குட் நியூஸ் அண்டைக்காவும் டக்குன்னு பார்ப்பான் 15 மார்ச் 15 அண்டைக்குள்ளே ஓகே 15 என்ன நாளாக இருக்கும் ஒன்றும் இல்லை. போன வருஷம் இங்கே நாள் 7க்குள்ள ஓகே ஐயோ அதை யோசிக்கவே நம்பிடுவோம். அப்போ என்ன நியூஸ் இங்கே மந்திய பெட்ரோல் செட்டு காட்டுறா ரைட்டாக சாடையா வந்து கொஞ்சம் கூடுவா கிடைக்கு தான் கூட்டு அப்படிக்குள்ள ஒரு கொஞ்சம் கூடுவா கிடைக்கிஞ்சால இருந்தாலும் கிடையாது தெரியும் தானே. இனித்தான் விழிச்சு எழுவினம் ஒரு 10-12 மணி கடை சும்மா பறக்கும் லைன் நிற்கிறேன். ஸோ வந்து குட் நியூஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் ரைட். இப்போ குட் நியூஸ் இன்றைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட்டாக நீ கண்டுபிடிச்சியா? போன வருஷம் இந்த நாள் நாங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறோம் ரைட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கவுன்சிலிங்குகள் மற்றது பாஸ்டர்கிட்ட போகலாம். ஃபாதர் வந்து வருவார் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாதர் வந்தால் இப்போ ஞாயிற்றுக்கிழமையில் அதாவது நாங்கள் ஜெயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூண்டுக்குள்ளே நடைபெற்று கிடப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு கூண்டுக்கு சிறப்பட்டு கிடக்கிற கிளி வந்து எப்படா அதை திறந்து விடுவாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்குந்தானே. அதே மாதிரி வந்துட்டு நாங்களுமே அந்த எப்போ அந்த ஒரு சாப்பாட்டு டைம் பெறும் ஒரு காண்டாம் வெளியில் இருக்கா அப்படி இருக்கா செஞ்சியா 2 படியோட கதைச்சி சந்தோஷமாக வருவோன்னா யோசிப்போம். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க அப்படி கூட உள்ளுக்கு இருந்து செய்யலான்னா உண்மையாக நெருக்கம் தான்டா. இப்படி ஜெயிக்கிறேன் மூத்தில் ஓட்டேன்னா சரி அது புது வழக்காயிடும் அவன் போட்டு எனக்கு அந்த டைம் அந்த குழம்பு பொடியும் ஒரு இருக்கு அங்கட சீவாடு சீட்டுக்குள்ள இருந்தேன். அந்த முஸ்லீம் இல்லை அவன் இல்லை அந்த குண்டு பொடிய குண்டாண்டு கட்டையாள் நம்ம வாட்டு அந்த இதெல்லாம் இது செய்வான். அவன் வந்து ஃப்ரீ அந்த இன்டர்வல் டைம்ல விட்டா சும்மா ஆள் துள்ளும் ஓடும் நடக்கும் ஜிம் மாட்டிக்கும். அப்பா அவன்ட ஞாபகம் தான் டக்குன்னு வந்துச்சுடாப்பா. அவன் வந்து புனை வச்சும் எடுக்க ஆள் இல்லாமல் இருக்கு. புனை வச்சு எடுக்க ஆக்கள் இல்லாமல் இருக்கிறான் பொடியன். அப்போ பொடியன் என்ன செஞ்சான்னு சொன்னால் அந்த ஜெயிலேயே தான் ஒரு வீடு மாதிரி மாட்டிட்டான். இடவள டைமுக்குள்ள ஒரு 45 நிமிஷம் விடுவாங்க வழியில் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 30 நிமிஷம் ஜிம் தான் நடப்பான் ஓடுவான் கிப்ஸ் அடிப்பான் ஒரே வேலைப்பாடுகள். அப்போ அப்படி இருக்கக்குள்ள ஃபாதர்கிட்ட போவோம் வந்து நாங்கள். ஃபாதர்கிட்ட போனால் ஒரு ஃபாதர் வருவார். எல்லோரும் வந்துட்டு கதிரில் இருந்தால் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் பார்க்குறார் உங்களோட கண்ணீரை வந்து ஆண்டவர் பார்க்குறார் என்று சொல்லி வந்துட்டு ஃபாதர் கயப்பார். இன்றைக்கு இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு செஞ்சோ செய்யாமலோ இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் கடவுள் சொல்கிறார் உங்களோட இதை வந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கான விடுதலை கூடிய சீக்கிரம் இருக்குது இப்போவேன்னு சொல்லி அவர் சொல்லைக்குள்ளே நாங்கள் நிற்கிறது. கடவுளே அந்த நாள் எப்படாப்பா வரும்னு சொல்லி ஐயோ இப்படி இருக்கும். அப்போ அந்த ஃபாதர்கிட்ட போய் அந்த ப்ரேயர்ஸை முடிச்சுட்டு வந்தவன்னு சொன்னால் பிறகு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பிரியாணியோ பிரியாணின்னு சொன்னால் என்ன சொல்கிற அது ஒரு என்ன சொல்கிற பிரியாணின்னா ஒரு சந்தோஷம் தான்டாப்பா. வளமையோட ஞாயிற்றுக்கிழமையில் பிரியாணி. அப்போ யோசிப்பீங்க அப்போ ஜெயிலுக்குள்ளேயும் விதமாக சாப்பாடு கொடுக்குறாங்களோ அப்படின்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் பிரியாணின்னு சொல்லக்குள்ளே நீ அது அவங்களையும் இப்படி சொல்லலாம். என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் 2 பேர் இல்லையே கிட்டத்தட்ட 1000 பேருக்கு வந்துட்டு பிரியாணி கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன சொல்கிற ஒரு மஞ்சள் சோறு அது வந்து பிரியாணிக்கான முதல் அடையாளமாக இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்திங்க சொன்னால் சிக்கன் துண்டு 1 அது வந்து வரும். சில வேளை அதிர்ஷ்டவசமாக 2 வரலாம். வந்தால் அவன் தான் அன்றைய நாளுண்டு பிரதான அதிர்ஷ்டசாலியாக இருப்பான் வந்து. அந்த மாதிரிக்கு வந்து ஒரு பிரியாணி வரும் வந்து அதுகளை வேண்டி கொண்டு வந்து படியோட சாப்பிட்டு போட்டு மதியம் ஒரு போலி நொண்டு வரும் வந்து. அதாவது வந்துட்டு போலி நொண்டு சொன்னால் என்னென்னு சொன்னால் வழியில் போன எல்லாரும் திருப்பி உள்ளுக்கு வந்துட்டாங்களா அப்படின்றத வந்துட்டு அங்கே உள்ளவங்க வந்து ஒரு பொறுப்பான அதிகாரிகள் வந்து எண்ணுவினம். ஸோ நீ எல்லோரும் ஓகே அப்படின்னு சொன்னால் போனால் பிறகு திருப்பி வந்து நாங்கள் கிளஞ்சி ஒரு பக்கத்தால் அக்னி கரம் போட்டு அடிக்க, இன்னொரு பக்கத்தால் நானும் கீத்தி என்னையும் வந்துட்டு செஸ்ல அடிக்கொண்டிருக்கேன். கவிதாஸ் போயிட்டு போய் படுக்க கவிதாஸ் ஒன்றும் பிள்ளையாரு இல்லைன்னு படுத்துருவேன். கவிதாஸ் படுத்துருக்க இடத்தால சும்மா அந்த தண்ணி சும்மா வலிண்டாப்பா. அதுவும் இரவில் பார்க்கணுமாப்பா அவன் படுக்கிற வடி வந்துட்டு என்னன்னு சொல்கிறேன் என்ன ஆக மோசண்டாப்பா கடவுளே. உண்மையிலே வந்து வாழ்க்கையில் அதாவது இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை கூட வேண்டாம். சாதாரணமாக நம்ம வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையே வந்து ஒவ்வொரு தூரம் ஒரு வேல்யூவானது அப்படின்றத வந்து புரிய வச்சேன்னு சொன்னால் அந்த உண்மையாக ஜெயில் தானேண்ணா. அந்த வகையில் உண்மையிலேயே நாங்கள்
ஜெயிலு போன குறித்து கூட வந்துட்டு சந்தோஷப்படுறோம்னு சொல்லலாம். அதுக்காண்டி டெய்லி போகிறோன்ட்டு இல்லை, வந்து ஒரு காண்டாலும் போயிட்டு வந்த குறித்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஏன்னு சொன்னால் இங்கே பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய இந்த லைஃப் கூட வந்துட்டு என்னடா வாழ்க்கை அப்படி என்ன மாதிரி வந்துட்டு இருக்குது. ஆனால் ஒருக்கா உள்ளே போயிட்டு வந்தால் தான் தெரியும், ஐயோ வெளியில் வாழ்க்கை நடமாடுற வாழ்க்கை அதை விட ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குதா அப்படின்ன மாதிரிக்கு. ஸோ அந்த மாதிரிக்கு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி இந்த 15ஆம் தேதி போன வருஷத்தோட ஒப்படைக்குள்ளே அப்படியே ஒரு ஞாபகம் வந்துட்டு அப்படியே கதைச்சி கொண்டு வரைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பெட்ரோல் செட்டும் வந்துட்டுது. ஸோ வந்துட்டு இந்த கியூஆர் கோட்டோட அதோட சம்மந்தப்பட்டதான இந்த பெட்ரோல் செட்டுகளையும் காட்டக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருக்குதுன்ற வகையில் சந்தோஷம். ஸோ நெல்லியடி பெட்ரோல் செட் இருக்கா பார்ப்போம் நிலவரம் அப்படி இருக்குண்டு. நார்மல் போலாங்களா? அப்போ எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல் செட்டு நார்மல் ஃபோன் வழியாக சிக்கல் போடுறாக்கா நியூஸ் வர. ஆனாலும் இது சாடையான ஒரு ஆரம்பம் தானா, இதுதான் கீழே விடுமன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ரைட். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க இன்னும் குட் நியூஸை சொல்லவும் இல்லை காட்டவும் இல்லையான்ட்டு. அப்போ நாங்கள் காட்டுவோமா என்ன குட் நியூஸ் அண்டு? இன்னும் கண்டுபிடிக்கலையா அக்கினி? அக்கினி கண்டுபிடிக்க மாட்டான். ஏன்னு சொன்னால் அவனுக்கே தெரியாது இல்லை, அதுதான் தெரியும். ஓ ஆனால் என்ன சொல்ல அக்கினி பிரச்சனை, அந்த குட் நியூஸ் வந்து உன்னிட்டு தான்டா இருக்குது, அது உண்ட கையிலே இருக்குது. அப்பா அது தெரியாம இருக்கா? எதை சொல்ற நீ? சொல்ற எதை சொல்ற நீ? இல்ல இப்ப நான் வந்து சொன்னான் உன்னட்ட இருக்குது உண்ட கையிலே இருக்குதுண்டு, அது உண்ட கையில இருக்குதுன்னு சொன்னாடா சொல்லுவாங்களே என்னப்பா விஷயம் உண்ட கையெல்லாம் இருக்கு, நீ மட்டும்தான் முடிவு எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நான் சொன்னேன். நீ என்ன தெரிஞ்ச? அப்ப என்ன நீ சொன்ன அது ஒரு குட் நியூஸே இல்லையண்டா? அப்ப நீ ஏதோ வச்சிருக்குற? அதான் பழக்கம். இப்ப நான் சொன்னான் விஷயம் முன்னோட்டு தான் இருக்குது உண்ட கையில இருக்குன்னு சொன்னான். அப்ப இவன் சொன்னான் அது என்ன அது ஒரு குட் நியூஸே இல்லையேண்டா. அப்ப நீ என்னது சொல்ல வந்த? நீ ஏதோ ஒன்று வச்சிருக்கான், ஏதோ ஒன்று வச்சிருக்கான், ஏதோ ஒன்று இருக்கு. இல்ல இல்ல இப்ப நீ சொன்னதை சொல்லு ஃபர்ஸ்ட்டுக்கு. நான் சொல்ல வந்து நீங்க சொல்றதுதான் எனக்கு வந்து அதை எப்படி சமாளிக்கிறதுக்காக போயிட்டு அதுக்காடி இல்ல இல்ல இப்ப சமாளிப்புலேயும் கனவிதம் இருக்குல்ல. இப்ப நான் சமாளிக்கிறேன், அது ஒரு நியாயமான சமாளிப்பு. அதாவது நான் சொல்ல வரைக்குள்ள நீ என்ன செஞ்சிருக்கோம் எந்த கையில இருக்குதோ என்னடாப்பா இது கோதாரி என்னது என்ற நீ சொல்லியிருந்தா ஓகே. உண்ட கையில உண்மையா இருந்ததா நீ அப்படி சொல்லி, உண்மையா இருந்ததாலும் நீ அப்படி சொல்லியிருந்தா ஓகே. ஆனா நீ என்ன சொன்ன, நீ அது ஒரு குட் நியூஸே இல்லையே, அது என்ன குட் நியூஸ் உண்டு? அப்ப ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லி என்னண்டு அது அது மே ஒன்று இல்லடா உழைப்பா. அதை விட மக்களும் வந்து பார்த்துட்டு இவ்வளோ ஏதோ ஒன்று இருக்குன்னு பயங்கர ஆவலால் இருக்காங்க. அப்ப நீ தாமதிக்கா அந்த விஷயத்த சொல்லு காட்டு. அப்படி ஒன்றும் சொல்ல தெரியாடி அட்லீஸ்ட் காட்டுண்டா. இந்த நியூஸை குட் நியூஸை காட்டுண்டா. உண்ட கைலாண்டா இருக்குது ஏன் இல்லாம ஏன் ஒன்றும் இல்லாம கையை நிட்டு இருக்கா? இரவு 12 மணிக்கு அப்புறம் அங்க இருந்து வந்த நீ சரி. அப்ப நாங்க நேற்றிலேருந்து வருவோம். நேற்று பின்னேரம் வீட்டை கொஞ்சம் வேலை கூட. அப்போ அதால் வந்து நாங்கள் நேற்றைய தினம் வீடியோ இருக்க வழியில் போகிறதுலேருந்தே நாங்கள் தீர்மானிச்சிட்டோம், வெளியிலையும் போகலை. அப்போ அக்கினி கேட்டான் நானாண்டை வழியில் போகிறதில்லை உண்டு. அப்போ நான் சொன்னேன் இல்லையாண்டே போனாண்டு. அப்போ சரியன் ரோட்டு ஒன்று கோல் காய்ச்சமே கிடந்து ஒரு 5 மணி 5:30 இருக்கும் வந்துட்டு பொடியும் சேட்டு காய்ச்சலே போட்டு ஒழுக்கிட்டான். எங்கே போகிறண்ட யாழ்ப்பாணம் போட்டு வரேன்டா. சரியா வெளியில் போகலேண்டா அவன் போயிட்டு வரட்டுமே அப்படின்ட்டு நான் சரிடா போயிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன். போனவனை 5:30க்கு போனவனை 6:30 சரி 6:30 யாழ்ப்பாணம் போ சரி 6:30 நாங்கள் ஒரு மத்தியானம் ஒரு மத்தியானம் அலுவலகம் முடிஞ்சா ஒரு 7:30க்குனா மந்திரணும் தானே. அப்போ நான் ஒரு 7:30 அப்படி 7 மணி இருக்குன்னு நினைக்கிறேன், 7:30 இருக்குமோ அடிச்சேன். என்னடா அலுவல் முடிஞ்சா வாரியா என்று கேட்கையும் இப்பானே வந்தேன்டான். அது சரியா அப்போ என்ன சொன்னாங்கம்மோ தெரியலை பார்ப்போம். என்ன தெரியலை பார்ப்போம் என்ன ஹோதாரியாங்களா? அப்போ சரியா கண்டுட்டு விட்டா 7:30 8:30 ஆகுது காணையில். அப்போ தம்பியா வெளியில் போனோன்னா காணையிலேன்றைக்கு ஒரு ஏக்கம் இருந்தானே. அப்போ நான் வந்து திருப்பியும் கோல் அடிக்கிறேன். ஃபோன் வாட்ஸ்அப் வந்து ரிங் பண்ணதே இல்லை. நார்மல் கோலுக்கு அடித்தா இல்லைண்ணா இன்னும் அலுவல் முடியலேன்டான். என்ன அலுவலடா அப்பா சரியா அப்போ முடிச்சு கொண்டு நேரத்துக்கு வாடா. ஏண்டா இந்த காலம்
சொல்லிக்கொண்டு இல்லையே வந்து வேற பைக்கில் போனவன் வடிவான பொடியன் வேறு இனி இரவு நேரம் என்ன நடக்குதோ தெரியாது இப்படி காய்ச்சல் கேட்க அடுத்த பெட்ரோல் செட் வந்து இப்போ அதை பார்ப்போம் இருக்கா அதே மாதிரி பார்த்து போவோம் பெட்ரோல் அடி போகிறோம் புறாப்படிக்கு பெட்ரோல் செட்டாக காட்டும் எல்லா இடமும் போலீஸ் பாதுகாப்பு விட்டு இருக்குதுன்றக்கே நீங்கள் யோசிக்கணும். நாங்கள் சும்மா சொல்லல விஷயத்தோலாம் சொன்னாங்க என்றால் இது வந்து இப்போ பிரச்சனை வாரதுக்கான தொடக்கம் விளங்குதோ. ஆனால் இப்போ என்ன கவலைண்டா எங்கட இப்போ காருக்குள்ளே பெட்ரோல் அடிக்கலாம் இருக்கு. அது உண்மையா இப்போ அடிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு 500,000 ரூபா கண்டா அடிக்க இடம் தான் அடிச்சுட்டு போகிறாங்க. QR கோடு சில பேருக்கு முந்தி தெரியுமோ பெட்ரோல் கடி விட்டு கடைசியில் QR கோடு அடியாமலே போனது கனவேட்டு காசு இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல சும்மா கிடக்கும் QR கோடு சும்மா கிடக்கும் வேண்டிக்கொண்டே மெட்டவன் அடிக்குது அப்படியெல்லாம் இருக்குது. வேண்டிக்கொண்டே 4-5 பைக்கின்ற QR கோட்டை வேண்டிக்கொண்டே காருக்கு அடிப்பானுங்க அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படி அதுலேயும் கழிச்சு அடிக்கிறது இப்போ 4 லிட்டர்னா 1 லிட்டர் 2 லிட்டர் அடிக்கு மிச்சத்தை கழிச்சு அடிக்கிறது அந்த கான சிஸ்டங்கள் விளையாட்டு. அப்போ அப்படி இருக்கக்குள்ள 10 நேரம் வந்து இது சீரியஸா 10 அக்னியை காணல. அப்போ நான் சொன்னேன் டேய் நீ அடி கவிதாஸ் அடித்தா அவன் சொன்னான் வந்து அண்ணா அலுவல் இன்னும் முடியலை அண்ணாண்டா. என்னடா அலுவல் நீ பார்த்த நீயும் ஏதோ செய்கிறான் போலாம் கிடக்கண்டான். அப்போ சரியா இது வர சொல்லண்டா அங்கே ஒரு பக்கத்தால் அனுசியா அடிக்கிறாடா. அப்போ நீ அதுவே இல்லை கூட்டிகிட்டு போனி இப்போ நீ என்றாலும் பரவாயில்ல வளர்ந்த நீ வழியில் திடீர்னு ஓகே. ஆனால் அவன் சின்ன பொடியனேடா வெளியில் திடீரே உனக்கு தெரியும் தானே. அப்போ அவள் ஒரு பக்கத்தை அடித்து அம்மா அக்னி வந்துட்டானோ எதுவோட போனோன்னு இன்னும் காணலைன்ட்டு நான் கேட்டுக்கொண்டு படுத்துருக்கிறேன். அப்போ அப்பையும் காணையில் 10, 11, 11, 12 மணி ஆகி மாலை காணையில் அக்னியை. என்னடாப்பா கோதாரி என்று பார்த்தா 12:30 வருது. அவன் சிரிச்சு கொண்டா சிரிச்சு கொண்டு வந்து உள்ளட்டான் கையில் புக்க கட்டிக்கிறாரு. அது சரியா அப்போ கையில் புக்க கட்டிக்கிறாரு. நான் வாங்கி போனேன் என்னடா அவங்க விழுந்து போனானோ ரெண்டு என்னடா அப்படியே விட்டுச்சேன். விட்டுச்சாச்சுமா அந்த ஹிந்தி பட ஹீரோக்கள் வருவாங்க அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு அப்படி கிடந்ததா சரி இன்னைக்கு அப்படியே கை புல்லா அப்படியே மயிலுண்டா கிடந்ததாப்பா. பார்த்தா பச்சை ஊத்திட்டு வந்தீங்கடாவா போய் கை புல்லா உண்மையா இரவு பார்க்கக்குள்ள பெருசா தெரியல விட்டியதான் இந்த எடுவை இன்னைக்கு ராகினி காட்டு அவுட்ரு ஒரு நீ பேக் கேமரா போட்டு காட்ட படிவா அவுட்ருடா அவ்வளவுதான் அவுக்குறதுக்கு ஒட்டுவே இல்லை அதுல இவ்வளவுதான். ஆனா உண்டு இல்லை நீ மேக்கட்டு அடிச்சதை நம்ம ஹாட்டுலண்டா வேலை இல்லை அது உண்மை இல்லை. எப்படியும் நீ டிக்டாக் வழியா காட்டுவா அதுல மாட்டு கதைக்கு இடம் இல்லை. இப்ப அக்கினியை வந்து நான் கேட்குற முதலாவது கேள்வி இப்ப அதாவது இப்ப இருக்கக்கூடிய கூட பிரச்சனைக்குள்ள ஏன் நீ இப்படி ஒரு விபரீதமான முடிவெடுத்த நீ என்ன சொல்ற ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இது வந்து கட்டாயம் பண்ணி ஆகணும் வாழ்க்கையில்ன்ற ஒரு முடிவு எடுத்துட்டேன். எடுத்தா வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கு நல்லா இருக்குமன்றக்காண்டி இந்த ஒரு பிளான் ரைட்டா. அப்போ அதனால் வந்து என்ன பண்ணேன் திடீரெண்டு நேற்று கூட ஃப்ரீயாக இருந்தேன் வெளியில் போகல வீட்டு வேலை கொஞ்சம் கூடினால. அப்போ நைட்டு ஃப்ரீ தானே. அப்போ நான் என்ன பண்ணேன் உடனே ஜதுவுக்கு கால் அடித்தேன். அப்போ நம்மளோட பைக்கும் கூட வந்து அது அந்த லைசன்ஸ் முடிஞ்சானே இன்சூரன்ஸ் ஏதோ இப்போ முடிய வந்து ஜதுவுக்கு கால் அடிக்காமல் சொன்னான். சரி நான் ஃப்ரீயாக தான் நிற்கிறேன் நான் பைக்கில்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன் அப்போ உன்னோட சின்னதை பிடிக்கிட்ட யார் இருக்காண்டுக்க இது அடித்து பார்த்துட்டு சரி நீ இப்போ யதுவோட போன நீ வைப்பமே சரி ஓகே விடுவோம். அப்போ இப்போ யது சொல்லி அதாவது அக்னி சொல்கிறான் என்னன்னு சொன்னால் இது வந்து நான் திடீரென்னு இல்லை குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கலாதான பொறுமையாக கட்டாயம் செய்ய வேண்டியோண்டோ அதில் நான் செஞ்சுட்டேன். அப்போ நான் இப்போ கேட்கக்கூடிய 2 இதுவும் கூட வீட்டுக்காரருக்கு தெரியுமா அவங்களுக்கு ஓகே சொல்லுவாங்களா? இல்லை உண்மையில் என்ன சொல்கிறேன் இது வந்து வீட்டுக்காராக கூட நான் கதைச்சேன். நான் ஃபோன் கதைக்குள்ளே கதைக்க வந்து அம்மா சொன்னால் வந்து நீ இப்படி பண்ணி என்ன சொன்னால் வந்து வளவுக்குள்ளே வந்து கால் வைக்காதன்னு அப்படி வைக்கிறேன்னு சொன்னால் நீ இது பண்ணாமல் நீ என்ன சொல்கிற நான் பெத்த பிள்ளை மாதிரி நீ வா ரெண்டு சொன்னேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அவன் அதுக்கப்புறம் ஒன்று கதைக்க முடியும் அம்மா கூட. இப்போ உங்களோட அம்மா சொல்லியிருக்கிற நீ வாரண்டா தனியே தான் பா தனியண்டா எப்படி சொல்ற உடனே இங்க இருந்து எப்படி அடுப்பு வச்சாக்க அதே மாதிரியே பா அப்படின்னு சொல்லிக்கிறேன். அம்மா குழம்புறா அப்ப கடும் குழப்பம் வாடா அதே மாதிரி என்னட்டு சொன்னோம் என்னன்னு சொன்னா
வீட்டுல வந்து அவ்வளவு பிரச்சனை இருக்கு எவ்வளவோ செய்ய வேண்டி இருக்கு அப்ப நீ அந்த ஒரு டைம்ல வந்து நீ இப்படியான வேலை பாக்குற சரியான பிள்ளைன்னு சொல்லி அதுதான்டாப்பா ஒரு தங்கச்சி இருக்கிறாப்பா என்ன சொல்ற இருந்தாலும் வந்து அந்த என்ன கேக்குதுல வந்து என்ன சொல்றது அதுல ஒரு விருப்பம் எனக்கு கட்டாயம் பண்ணி ஆகணும் வந்து என்ன சொல்ற நார்மலா இல்லடா இது வந்து இப்ப உன்னோட தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட விஷயம் ஒரு ஆசை இல்ல இது வந்து உன்னோட தனிப்பட்ட விஷயம் சரி அது இல்லைன்னு நான் சொல்லல இருந்தா ஒரு கொஞ்ச காலம் வெயிட் பண்ணிக்கலாமே இப்ப இந்த நாடு போற போக்கு பொருளாதார பிரச்சனை ஒரு தங்கச்சி இருக்குது வீட்டுக்காரர் உலக பேர் இருக்காங்க ஒரு சௌரங்கள் இருக்கின்ற யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு நடிச்சாம வந்து நிக்கிறீடா பணி செய்யலாம் என்ன சொல்ற கை மீறிட்டு எல்லாம் உதாரணத்துக்கு பாரு அண்ணாவை பாரு ஒன்றுமே செய்யல என்ன பாரு நான் ஒன்னும் செய்யல அப்ப நீயே இந்த ஒரு முடிவுக்கு போக கலர் பிரச்சனை இல்லோடா சரி அதோடு இப்ப பாரு நான் இப்ப கவிதா சொன்ன மாதிரி இப்ப 30 வயசாச்சு நான் இருக்கேன் தானே இது வரைக்கும் நான் வந்து வேலை பார்த்தேன் இல்லாட்டி பார்க்க தெரியாதோ இல்லை பார்க்க இயலாதோ இப்போ உனக்கு என்னடா அவசரம் என்ன சொல்றேன் எனக்கு அந்த படம் வழியே அதில் பார்த்து எனக்கு அதில் ஒரு ஊறி போயிட்டு நல்லாவே நான் அதுக்குள்ள ஊர்னால என்ன சொல்றது கரெக்டாக இது பண்ணி ஆகணும் பண்ணாடி தலை வெடிச்சிருவாட்டிருக்காட்டி போயிட்டு பண்ணதான் நேற்று சரி அப்போ அக்னின்ற வாக்குமூலத்தையெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்க அதாவது வந்துட்டு அக்னியோட உடம்புல ஏற்கனவே வந்து எனக்கு தெரிஞ்சு 1 2 3 4 5 6 பச்சை இருக்குண்ணா 6ஓட இது 7வது பச்சை இல்ல 6 இல்லடா அப்ப 1 2 3 4 5 இதோட 5 ஆகுது இது 5வது 5 மேட்ட பின்னுக்கு 2 இல்ல அது பர்சனல் டாட்டூ அந்த இடுப்புல இதுல இருக்கிறது ஒரு தெரிஞ்சிருக்கு இதுல ஆறில இருக்கிறது தெரிஞ்சிக்கும் சூரியன் அப்ப சனஞ்சோதிக்குமா அப்ப அது அப்படி உங்களுக்கு தெரியுமாண்டா நாங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்களே ஜெயில வந்து எல்லாம் சகஜமாப்பா சரி அது அப்படியே இருக்க அப்ப இது வந்து 6வது பச்சை அக்னின்ற 6வது பச்சை அண்ணன் 100வது திருட்டு மாதிரி இது அக்னின்ற 6வது பச்சை அதுவும் விலை கூடின பச்சை அதுவும் பெரிய பச்சை இந்த பச்சை உன்னை பிச்சை எடுக்க வைக்க போறா யோசிச்சு பாரு அது மூல 76 அடிச்சுக்காண்டா அந்த பச்சை யோசிச்சு பாரு நான்டா என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா தங்கச்சிக்கு ஒரு காலையில நான் ஒரு சோடு வண்டி போட்டிருப்பேன் கொஞ்ச நாள் போட்டு மற்ற காலையில போடுவோம்ட்டு வேணும்டா கழட்டி வைண்டு அப்படி அடுத்த பெட்ரோல் செட் வந்துட்டு ஐயோசிக்குள்ள நோமலா அப்படி பரவாயில்ல இஞ்சத்தை ஜனம் யோசிக்குது கொஞ்சம் ஐயோசியா இருந்தா பரவாயில்ல அடிச்சு விடுவோம் அப்ப அப்படி வந்து நான் யோசிச்சிருப்பேன் ஏன்னா கவிதாஸ் என்ன யோசிச்சிருப்பேன் நமக்கு இது இந்த பக்கம் போறேன் இல்ல அக்கினி ஒண்ணு கலரம் பிரச்சனை இருந்தாலும் நான் இதுக்கு போறேன்டாப்பா நான் சும்மா கேட்பேன் வீட்டை சும்மா கேட்பேனா பச்சை ஊத்தப்புறம்னா என்ன அகப்ப கிடையாதுன்னு ஆமா அப்படி வந்து அவங்க சொல்றத விட எனக்கு பெரிசான்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன சொல்ற ஆனா இன்னும் ஒன்று என்னண்டா அந்த ஆறாருக்கு என்னென்ன சரி வருமோ அவனை வந்தானே அதை செய்யலாம்டா உண்மையிலே இப்ப எனக்கு கூட குத்தினால் அது எவ்வளவு தூரம் அது ஒரு பேர்த்தா இருக்குன்றோட எனக்கு தெரியாது இன்றைக்குள்ள தம்பியை பற்றி சொல்ல தேவை இல்லையா அதே மாதிரிக்கு அப்ப அவனுக்குரியதுதான் அது உண்மையிலே அவன் உடம்பு கட்டுக்கும் அவன் கையொண்டே அந்த ஒரு கோழி துடை மாதிரி அந்த சந்து மாதிரி அப்ப அந்த சந்துல அவன் வந்துட்டு சந்து ஊசி இருக்காம வந்து அதுல விட்டமின் இல்ல எப்படியான ஓகேடா வேலை நமக்கு தெரிஞ்சா செய்யலாம் நான் கோல் பண்ணிக்கல கிருஷ்ணாண்ட அவர் சொன்னதே எனக்கு கேட்டது ஆளு சொல்லுறா ஆளு ஒரு கூட்டி வந்து ஒன்று போட சொல்லி கையில அடே இப்ப பச்சைன்னு சொல்லக்குள்ள என்னண்டா அது குத்துறடா நோவும் தானே அது வந்து என்ன பச்சை காயத்துல வந்து குத்தி இருக்கிற மாதிரி அந்த கொசு வைக்கிற மாதிரி கொசுவை இவன் வந்து இப்ப சுரண்டக்குள்ள தெரியும் அப்படி நோவும் பெயின் வந்து விட்டு திரிக்காண்டா ஆனா இவன் சொன்ன கவிதா சொன்ன கதை ஒன்று வேண்டா கொலஸ்ட்ராலுக்கு வந்துட்டு பிளட் குத்த வரைக்கும் ஒரு வட்ட வாடு பார்த்து தானே
நானும் ஜோதிச்சேன் உங்களை மாதிரி தான் ஜோதிச்சேன் நான் வந்து ஏதோ பெரிய நோ அடே அது பிளட் குத்துற வேற விஷயம் அப்படி தாக்கத்தான் போட முடியாது அப்படி வந்து வேலையை விட்டு இருக்காம இந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் சும்மா கையை கொடுத்துட்டு இருக்கனால நோன் தான் சின்ன சின்ன விழுந்து போ அந்த அவன் சொல்லுவான் என்ன என்ன நீ இன்னும் சாயலையாட ஆண்டு கேட்கக்குள்ள அவன் சொல்லுவான் நீயே இருக்கக்குள்ள நான் இருக்கடா அவனு முன்னாடி அது மாதிரி இவனே தாங்குறாண்டேக்குள்ள அதை நாங்கள் தாங்குவோம் இல்லையாண்டு இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ இது உடம்புன்ற கப்பால மெனப்பயன் தானே இருந்தாலும் கூட அப்போ ஒத்துழைத்துல அப்போ அந்த குத்து விழுண்டாப்பா சரி குத்தி கொட்டி கையில என்ன இப்படி ஒரு பிரிண்ட் மாதிரி கீறி மாதிரி இல்ல முதல்ல வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அதுல வந்து அச்சு பதிக்கிறது பதிச்சா வந்து அந்த டிசைன் இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா முதலாவது லைன்ல வந்து ஒரு 2 ஊசி இருக்கு மேல லைனுக்கு வந்து 2 ஊசி அளவடியா கிரிட்டு வருவாங்க அப்புறம் என்ன பண்ற ஒரு 6 ஊசி நினைக்கிறேன் அதை வந்து போட்டுட்டு அதுக்கு கலர் பண்றது கலர் பண்ணக்குள்ள அந்த சில இடத்துல அந்த கலர் பண்ணக்குள்ள அந்த தேய்க்கக்குள்ள அப்படி அந்த பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குண்ணாப்பா தோலை சில ஏரியாவில். ஐயோ கடவுளே. சரி சரியா, அப்போ அப்படி போகுது. அப்போ அக்னி இந்த பச்சை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் 75,000 இல்லை ஆள் தெரிஞ்சா 30,000 தான் ஆள். ஓகே, இல்லை இல்லை இல்லை, நம்ம போய் சொல்லுவோம். அந்த நம்ம கடையை கதைக்கல தானே, கடையை கதைக்காத பட்சத்தில் வந்து நாங்கள் அதை வந்து போய் சொல்லணும்ன்ற. இப்போ நம்ம ரேட்டை கூட சொல்லக்குள்ள அவருக்கு பாதிப்பு கடையை சொன்னால் தான் பிரச்சனை. கிழிச்சு போட்டு அது கிழிக்கணும்னா குறைச்சி சொன்னாங்க. உண்மையை சொல்லவா? ஐயோ கடவுளே. அடே உண்டு அந்த இடுப்புல இருக்கிற சூரியனுக்கு அந்த நேமே 28,000 அடிச்சவங்க. இதுக்கு எவ்வளோ அடிச்சாங்க கையில்? 7,000 ரூபா. இது அதுதான்ப்பா. இது அம்மாவோட பேரா? அது சரியா? அப்ப உண்மையை சொல்லு விலை. நான் சொன்னதான் விலை 30,000 தான். கடவுள் கிழிச்சிடாது. இல்லடா, அது நீ வந்து எப்படிதான் சொன்னாலும் ஒரு பிளாங்க தான். ஏன்டா இப்ப 30,000 கூட என்ன கிடையாது. 3 மத்தியம் இல்லை, 3 மத்தியம் கிடையாது. ரேட்டா நான் இந்த இதுல ஒரு நாள் அழிகிற எஸ்கே பிளாக் அடிச்சாக்க அவ்வளோ 8,000 கொடுத்தான். இது சாகம் மட்டும் கிடக்கு எவ்வளோ எத்தனை எஸ்கே பிளாக் அடிக்கலாம். அடுத்த வீட்டு கொஞ்சம் சிக்கலா. ஆனா பிரச்சனை இல்லை, நார்மலா செய்யலாம். ஆனா இங்க கொஞ்சம் சிக்கல் பாடுதான் கிடக்கு. இந்த இடம் வந்து இந்த ரோமன் ட்ரைன்ஸ் இடமா இல்லோட கை உள்ள. அப்போ அப்படியும் இல்லை பட்டன்டா சாரி பச்சனா வந்து ஃபுல்லாக குத்துற ஐடியால சிம்பிளா அப்பப்போ அங்கே இருக்க பார்க்கறது நல்லா இருக்கிற மாதிரி மற்றும்படி ஃபுல்லாக குத்துற ஐடியா. ஆனால் இது உண்மையிலே. ஆனால் இப்போ வீடியோவில் அது இதண்டு செய்யக்குள்ள சும்மா வழியில் அந்த என்ன சொல்கிறது, அந்த வேர்ட்டியலோட வறுமையோட தெரியக்குள்ள ஒரு நடுவையாக தான் இருக்கும். ஏரியா வந்துட்டு ஓகே. அப்போ நாங்கள் இப்படியே முடிச்சு கொண்டு அடுத்த பெட்ரோல் செட்டில் வந்தால் காட்டி கொண்டு தொடர்றோமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நீர்வேலிக்கு வந்து ஒரு அலுவலை வந்தாங்க. இப்போ அதை முடிச்சு கொண்டு போகிறோம். இப்போ வரைக்குள்ளேயே வீடியோ ஆரம்பத்தில் வந்துட்டு நாங்கள் கதைச்சது இந்த பெட்ரோல் பிரச்சனை, கியூஆர் கோட்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. இப்போ இதில் சிறுப்பட்டி பெட்ரோல் செட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கால் பெட்ரோல் அடிக்க போகிறோம். அது இருக்கிற அந்த கெப்போன்றக்கா ஃபில் பண்ணி விடுவோன்னு பார்க்குறோம். சொன்னால் ஒரு 1000 ரூபாய்க்கு அடித்தா கூட நல்லது தான் இப்போத்த நிலைமையில். ஸோ வந்துட்டு கியூ இருக்குதா என்ன மாதிரின்ட்டு பார்ப்போம். பார்த்தா இல்லாத மாதிரி இருக்கேண்ணே. டீசல் வாகனம் தான் நிற்கிது, பெட்ரோல் இல்லை வரும்ல. இந்த நிற்கினே ஹாரு. இந்த கியூஆர்ன்றது இல்லாட்டி இப்போ பாதிக்கும். அப்பா வெறும் பொலிமிக்கிறோம். அதுதான் அதுதான் பெட்ரோல் அடிக்கிறேன். இப்போ என்னண்ணே கியூ இல்லாதபடியா அடிச்சு விடுவோமே. 500,000 ரூபாய்க்கு அடிக்கலாம். 1000 ரூபாய்க்கு தான் அடிக்கலாம் நினைக்கிறேன். 1000 ரூபாய்க்கு அடிக்கலாம். இருக்கத்தக்க அப்புறம் அடிக்க வந்து நினைக்காங்க. கியூ இல்லாமல் இருக்குது, அதில் அடிச்சு விடுவோம். ஃபுல்லாக இருந்தால் நல்லா. என்னென்ன நடக்க போகணுன்ட்டு மவளாங்க நடக்கும். முன்னுக்கு டயரா
பெட்ரோல் டேங்க் எனக்கு என்னடாப்பா இந்த காருக்கு முன்னுக்கு டயர் ரெண்டு மேலே கட்டுது புதுனமான கதையாக கிடக்குன்னு என்ன டாட்டாக்கு இன்னும் அடிச்சு முடியல என்ன ஹோதாடா இந்த எத்தனை ஃபைன் 15 அடே வெயிட்ட பாமாக்காகள்ட்ட இப்போ கடைசியாக போனாங்கள்ட்டா கிரிமலை கடுத்து போயிட்டா அந்த துவசத்துக்கு காசு கொடுக்க போனாங்களாக்குமே என்ன 22 வாங்க மெஷினில் வைக்கிறாள் 6 மாதிரி நம்மட குணான்னு அந்த ஃபோன் பேரையும் டிராக்டர் தான் குணசீல என்ன கிடையாது நான் என்னடா உண்மையாக எனக்கு முதல் மீட்டரா இல்லை நீ நம்பி கேட்ட டயலோன்னு திருப்பி யோசிச்சு பார்த்துடாப்பா அப்போ தான் ஃபோன் பார்வையை பார்க்க ரைட் அவ்வளோதான் கலர்கள் மிஷின்கள் மீசைகள் எல்லாம் கிட்டத்தட்ட சரி ஆனால் இந்த வெயிலத்துக்கு சேனம் பெட்ரோல் இல்லாட்டி கூட லைனில் நிற்கிது அதிகமாக அம்மா காருக்கே இருக்கிறாங்க அப்பா அதை விட அவ்வளோ வேலையில் வச்சு கொண்டு லைனில் வந்து எப்படி இந்த டாட்டாக்கு எனக்கு அடிக்குமா போல ஏன்னு ஏண்டா பைக் ரெண்டு கடிச்சிட்டாங்க எங்கே வந்து நம்பிட்டோம்டாப்பா டாட்டா பிள்ளைங்க இது டாட்டா இல்லை வேறு நம்மளோட ட்விஸ்ட் கம்பெனி டாட்டா ஓகே ஓகே கவிதா சண்டைக்கு மைக் டைல்ஸ் கடைக்கு வந்து சரிங்க சொன்னேன் நீர்குழம்புல கடையில் பேர் சொல்லி மைக் டைல்ஸுக்கு வந்தீங்கன்னா சரி அந்த மாதிரி தான் இருக்கும் ஐயோ ஐயோ சடம் சர்ச் பண்ண நீர்குழம்பு மைக் டைல்ஸ்னா உடம்பு ஃபுல்லாக காட்டும் மைக் டைல்ஸ் அதாவது கால் பண்ணடா இப்போ ஹெல்ப்பு கண்டு அடிக்க எடுக்கு இல்லையா அந்த அவன் படிய அப்படியே நான் மெசேஜ் பண்ண அப்படி போய் பாருங்கண்ணா கால் பண்ண அடுத்தது தான் பார்க்கலாம் ஹலோ வணக்கம் அண்ணா வணக்கம் நான் கீரிமலையிலிருந்து இருக்கிறேன் வணக்கம் ஐயா என்ன இது வணக்கம் அண்ணா கிருஷ்ணாண்டையா கதைக்கிறீங்க ஓம் நான் தான் சரி உங்களோட நான் கதைக்கணும் வந்து நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் என்னன்னா ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து ஒரு நிமிஷம் அப்புறம் வரண்ணா ஆயிரம் ஆக்கிங்க மட்டமா பாருண்ணா லைனில் எங்கே வரேன் பெட்ரோல் சீட்டை நிற்க பாருண்ணா அவன் கஷ்டப்பட்டு அடிக்கலாம் சொல்லி பின்ன ஆக்க லைனில் நிற்கிறேன் 50 ரூபா ஓ ஹலோ என்னன்னா இங்க மடத்துல வந்துதான் அவை அடிக்கடி சாப்பிடுறவை இல்லை அவைக்கு வருமானம் இல்லை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறோம் இது எத்தனை பேர் ஐயா வீட்டிலவே வீட்டில் எத்தனை பேர் அவே வீட்டில 3 பொம்பளை பிள்ளைகள் தாய் தகப்பன் வேலையில் செய்ய மாட்டார் அவருக்கு அந்த கச வருத்தம் இருக்கு வாய்க்கால மூக்கால ரத்தம் மாற இந்த வருத்தம் இருக்குது அதனால அவருக்கு வருமானம் இல்லை போதிய வருமானம் இல்லை அவைக்கு 3 பொம்பளை பிள்ளைகளா 3 பொம்பளை பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அந்த மடத்துல வந்து சாப்பிட்றவையோ இங்க மடத்திலாம் வந்து சாப்பிடுறவையில் கடன் பிரச்சனை இருக்குது கடன்காரருக்கான பிரச்சனையால இங்க மடத்திலேயே வந்து 2-3 நாள் தங்குறவை வீட்டுல வந்து கடன்காரர் ஒரே பிரச்சனை சொல்லி இங்க மடத்துல வந்து நிக்கிறவையில் ஒரே பிரச்சனை பட்டு கடன் என்ன கணக்க கடன் ஐயா என்னன்னு தெரியல கடன் அவைய தான் கேட்டு பார்க்கணும் நீங்களா அவரோட அவையிலோட நான் போன் பண்ணி நான் எடுக்கலையே இப்ப நான் எடுத்து சொல்லட்டேன் எடுக்க சொல்லட்டேன் நீங்களுக்கு அடுங்கோ நான் போன் பண்ணி நான் சின்ன பிள்ளையோட தான் கதைச்சு அடுத்து கதைக்க சொல்லுங்க பாப்போம் கதைச்சு போட்டு என்னன்னு பாப்போம் சரி உங்களோட நம்பருக்கு எடுக்க சொல்றேன் சரி சரி ஓகே ஓகே சரி கால் பண்ணதுக்கு நன்றி நான் எதிர்பார்க்கல நீங்கள் எடுத்து இருக்கிறீங்க ரொம்ப நன்றியா சரி ஓகே சரி சரியா சரி 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 கிரிமலைக்கு போகிறோண்டா கிட்டண்டா ஒரு ஏரியா பார்த்துட்டு வரலாம் இந்த இரவுக்கு தான் சாப்பாடு சரி பரவாயில்ல அப்போ இதுதான் இப்போ பெட்ரோல் நிலைமையாக இருக்குது வந்து இன்றைய பொறுத்தவரைக்கும் ஓகே நாளையிலேருந்து கியூஆர் வந்தாலுமே நல்லா இருந்தாண்டாப்பா சோழி இல்லை காருக்கு 50 லிட்டர் கிழமைக்கு 2 வந்தால் காணும் வரலாம் பிரச்சனை இல்லை சமாளிக்கலாம் 50 லிட்டர்ண்டா எவ்வளோடா 30 லிட்டர்
15 sorry 15 லிட்டர் கடவுள் அதான் அது 50 லிட்டர் கணக்கு பிழைக்குது 15,000 வருது இது 15 லிட்டர்னா 5,000 வரும் போல ஓ அப்படி வரும். ஸோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். பெட்ரோல் வந்து என்ன சொல்கிறோம் நாங்கள் தெரியும் ஒரே ஓடி திரியிறாக்கள் இப்போ இல்லாட்டி பிற கரைச்சல் நாங்களே வந்து என்ன சொல்கிறது கஷ்டப்படுற ஆக்களை வந்துட்டு தேடி அவைகளுக்கு உதவி செய்ய கொண்டு தீர்னேன். அப்புறம் எங்களோட காருக்குள்ளே பெட்ரோல் இல்லாமல் போனால் அப்புறம் இன்னும் கஷ்டமாக போயிடும். அப்போ அதால் கொஞ்சம் ஃபில் பண்ணி விட்டாங்க. மற்றபடி கேனுக்கு எல்லாம் நாங்கள் எடுக்கையில் முடிச்சுக்கொள்வோம். அக்னியும் சொல்ல இருந்தால் சொல்லி முடிச்சு அது வந்து இப்படி பெட்ரோலால் வந்து பெரிய ஒரு தட்டுப்பாடு பேர் போயிட்டா பேர எல்லாம் அவ்வளோ நறுக்கத்தாங்க வைப்பேன் பேர நறுக்கத்தை கதைக்கு போகிறேன் அந்த வகையில் கையை காட்டி கேட்கல பச்சை வேலை இல்லை ஒரு அந்த வகையில் மக்களாக நீங்களும் வந்து இன்னைக்கு கீவரன் ஆப்ஷன் வந்துருக்குது. அதை பயன்படுத்தி கீழே போய் நிற்காம ஒரு மாதிரி தெரியாதா அந்த என்ன சொல்கிறேன் வந்து மக்களுக்கு இடையூறு அளிக்காதவாறு நீங்களும் போயிட்டு உங்களோட தேவைகளுக்கு எத்தனை அடிச்சுக்கோண்டா. முக்கியமாக இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் வந்து என்ன சொல்கிறேன் அன்றைக்கு முதலும் கூட கியூவில் நிற்கும் போது பார்த்தா அவங்க அந்த வேலையை முடிச்சு கொண்டு வர டைம் ஆயிருந்தானே தொங்கல்ன்றவங்க பாவமாக இருந்தது பார்க்க. ஆனால் முக்கியமாக அந்த ஆக்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் முன்னுரிமை கொடுத்தா நல்லா இருக்கும் வந்து என்னன்னா வந்து அவங்க டெய்லி வந்து வேலைக்கு போகணும். உண்மையிலே எதிர்பாராத கதையில் வந்துட்டு எடுத்துக்கொண்டு அக்னி தொடர்ந்து பழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே அவ்வளோ ஒரு பாயிண்ட்ஸான கதை தான் வந்து அக்னி காய்ச்சிருக்கேன் இந்த இடத்துல. கவர்மெண்ட் உத்தியோகத்தருக்கு வந்துட்டு முன்னுரிமை கொடுத்துருக்கான்னு சொன்னால் சின்ன வயசாக இருக்கலாம் அவன் கவர்மெண்ட் ஒரு ஆஃபீஸராக வரணும்னு ஆசைப்பட்டவன் தான் ஆசைப்பட்ட நடக்காலும் அந்த தொழில் செய்கிறார்களுக்கான சப்போர்ட்டை வழங்குறத அவன் வந்துட்டு முன்னுரிமையாக இருக்கிறான். அந்த வகையிலையும் நாங்கள் இப்போ அக்னி ஓகேயா சரி ஓகே அப்போ நம்ம வந்து முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.